ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு க்ளோவிங் ஃபேஸ் க்ளோவுக்கான சோப் ரெடி பண்ண போகிறோம். விட்டமின் சி ஆன சோப்பு. இது பாருங்கள், இது உங்களுக்கே தெரியும். கமலாப்பழம் தோல், பிளாக் சீட்ஸு, சோற்று கற்றாழையோட பொடி. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. ஜாதிக்காய், இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா முல்தானி மட்டி வித் பனானா தோல். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம். இது கூட வந்து விட்டமின் ஈயும் அண்டு ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த க்ளோவிங்கான சோப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சோப்பு பேஸ் நல்லாவே உருகிடுச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த விட்டமின் சி சோப்போட பேக்கை நம்ம இதில் கலக்கிறோம். ஃபுல்லாக நல்லா கலக்கணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்ல நுரையோடு வந்திருக்கு இந்த சோப்பு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இந்த விட்டமின் இ ஆயிலை போடுறோம். ஸோ நல்லா இந்த இ ஆயில் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். இது உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்குமே ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் இந்த டேப்லெட்டை நீங்கள் உள்ளுக்கு எடுத்தாலும் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆலிவ் ஆயிலுமே ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்ல மாய்ஸ்சரைசர், அதுவும் ஃபேஸில் நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணி படுத்திங்கன்னா ஸ்கின் அவ்வளோ நல்லா க்ளோவாகவும் யங்காகவும் இருக்கும். ஸோ இது நல்லா நம்ம கலந்துடணும். இது எவ்வளோ அழகாக சோப்பு அச்சில் நம்ம போட்டாச்சு. இந்த ஸ்கின் க்ளோ சோப்பு அண்ட் இதில் விட்டமின் இ, சி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காவோட இது இருக்குது. பிளாக் சீட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின்னை வந்து டைட்டாக வச்சுக்கும். அதாவது ரிங்கிள்ஸு சுருக்கம் விடாது. ஸோ இது எல்லாமே கலந்துருக்கு. இந்த சோப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த சோப்பு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஆமாங்க, விட்டமின் சி சோப்பு. இதை நான் இப்போ என்னோடய ஃபேஸில் யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது நம்ம ரெடி பண்ண இந்த விட்டமின் சி சோப்பு தான். இது நல்லா வந்து உங்களுக்கு க்ரீமி மாதிரி நல்லா இருக்குங்க. இது நான் இப்போது என்னோடய ஃபேஸ் ஒரு சைட் போடுறேன். டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது இந்த ஒரு சைடு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், தெரியுதா? நல்லா வந்து உங்களுக்கு ஸ்கின்னு நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதிக நுர வருமானு கேட்டால் அப்படி வராது. க்ரீம் பேஸ் மாதிரி தான் இது. உங்கள் ஸ்கின்னை நல்லா டைட்டனிக் ஆகும். நல்லா வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும். உங்களோட ஸ்கின் டேனிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த சைட் போட்டு ஃபுல்லாகவே அதை ஒரு சைடு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு நான் போடலை, வெறும் இந்த சைடு தான், கண்ணு கீழே. ஸோ உங்களுக்கு இந்த இதெல்லாமே கூட உங்களுக்கு நல்லா போகும். இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ நல்லாவே நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா? இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். நல்லா இது வெட் பண்ணி எடுத்துருங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து ஒரு வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸும் உங்கள் ஸ்கின்னோட இதுவும் நல்லா கிடைக்கும். இதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாதுங்க. வெறும் விட்டமின் ஈயும் மட்டும் சியும், அதுக்கப்புறம் ஸ்கின் ஸ்ட்ரைட்டனிங்காக பிளாக் சீட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது தான் நம்ம போட்டிருக்கோம். இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சோப்பு எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோஸ் மூலிமாவே காட்டியிருக்கேன். ஆமாங்க, கெமிக்கலை வாங்கி நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி நேச்சுரலான இதுவே யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் கிடைக்க லேட் ஆனாலும் அது பர்மனெண்ட்டாக உங்கள் ஸ்கின்னுக்கு யங்னஸும் அழகையும் எப்போவுமே இயற்கை எப்படி அழகாக இருக்கோ அதே மாதிரி நமக்கு நேச்சுரல் அழகை அது கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்தில் உங்களுக்கு வேணும்னாக்கா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரோம். தேங்க்யூ.